மீன ராசிக்கான பலன்கள். ஆட்சி அதிபதி குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். மீனராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சி நன்றாகவே இருக்கும். குரு 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறார். மீனராசிக்காரருக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. மீனராசிக்கு ஏழரசை இருந்தாலும் இந்த குரு பயிற்சி நமக்கு யோகமாக இருக்கும். வருமானங்கள் பெருகும். பன்னெண்டாவது சனி ராசியில் இருக்கிறனால உங்களுக்கு விரயங்கள் இருக்கும். வருமானம் வந்தாலும் விரயங்கள் இருக்கும். சில அசுப விரயங்கள்லாம் இருக்கும். ரெண்டாவது செவ்வாய் நீசமாக இருக்கிறார். பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 3ஆவது 8ஆவது வேணும் சுக்கிரன் உச்சமாக இருக்கிற ராசியில். இதனால் உங்களுக்கு எழுத்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனம் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செல்ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டாதீர்கள். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீர்கள். எட்டாவது சுக்கிரன் ராசி இருக்கிறதால் தேவையில்லாத விபத்துனா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருங்கள். 6ஆவது சூரியன் 2ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். கடன் தேவைப்படுறதுக்கு கடன் கிடைக்கும். வருமானம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அதற்கு பிறகு சூரியன் 3ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். 6ஆவது சூரியன் 3ஆம் இடத்துக்கு செல்வது சிறப்பு தான். வேலை மூலம் நீண்ட தூரம் பிரயாணம் வரலாம். 12ஆவது சனி உங்கள் ராசி இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல், டென்ஷன், நீண்ட தூரம் பிரயாணம் தான் இருக்கும். ராகு உங்கள் ராசி விட்டு விலகிறது நல்ல விஷயம். கேது 7ஆம் இடத்தை விட்டு விலகிறது நல்ல விஷயம் தான். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லது தான் செய்யும். 6ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் ராகு. வெளிநாட்டு போகணும் முயற்சி பண்ணுறதுக்கு இது சாதகமான காலம். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணால் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை சாதகமாக இருக்கும். ஏழாவது புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கிறது. புதன் 3ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். 7ஆவது புதன் 9ஆம் இடத்தில் பார்ப்பார். திருமணமாகாத மீனராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். சனி பயிற்சியும் உங்களுக்கு மைனஸ்க்கு தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும். குரு பயிற்சி உங்களுக்கு நன்றாக இருக்கும். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்றாக இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும்.